ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரப்போகிற குரூப் 2 எக்ஸாமுக்கு கடைசி டைமில் அட்லீஸ்ட் 1 or 2 டைமாவது வந்து இந்த வீடியோ வந்து நீங்கள் போட்டு கேட்கணும். அவ்வளோ முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இது இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரபு தொடர் அறிதல். சரியா? மரபு தொடர் கொடுத்துட்டு அதுக்கான மீனிங் வந்து இப்போ பொறுத்த சொல்லுவாங்க. இல்லைனா கொஷின் ஆன்சர்ஸில் வந்து சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி கொடுக்கலாம், மேட்ச் இட் மாதிரி கொடுக்கலாம், எப்படினாலும் கொடுக்கலாம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. அகரவரிசையில் வந்து மரபு தொடர் அகரவரிசை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒன் பை ஒன்னாக. ஓகேவா? மரபு தொடர் அப்படின்னா மரபு வழியாக வழி வழியாக சொல்லக்கூடியது தான் வந்து மரபு அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வந்து ஒரு தொடர் கொடுத்துட்டு அதுக்கான மீனிங் கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகட விகடம். அகட விகடம் அப்படின்னா தந்திரம் அல்லது தட்டு மாற்று. அகட விகடம் அப்படின்னா தந்திரம் அல்லது தட்டு மாற்று. அகலக்கால் வைப்பது அப்படின்னா அளவு வரை கடந்து போதல், அதாவது அளவு கடந்து போவது அல்லது வரை கடந்து போவது. அகலக்கால் வைத்தல், வரை கடந்து போதல். அக்கறை பச்சை, அதாவது தூரத்து பச்சை, பொய் தோற்றம், அதாவது தொலைவ பச்சையாக இருக்குது அப்படின்னா இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த அக்கறை பச்சை அப்படிங்கிறது வந்து தூரத்து பச்சை, பொய் தோற்றம் அப்படின்னு மீனிங் அதுக்கு. அக்கு தொக்கு அப்படின்னா வந்து ஒட்டுப்பற்று. ஓகேவா? அக்கு தொக்கு அப்படிங்கிறதுக்கு ஒட்டுப்பற்று, தொடர்பு அப்படின்னு சொல்லலாம். அடங்கா பிடாரி அப்படின்னா எவருக்கும் அடங்காதவள் அப்படிங்கிற மீனிங்கை தான் இருக்கக்கூடியது வந்து நம்ம அடங்கா பிடாரின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம வந்து நிறைய பேர் வந்து சொல்கிறத வந்து பார்த்துருப்போம். அதாவது இவங்க அடங்கா பிடாரி மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடங்கா பிடாரி அப்படிங்கிற மரபு தொடருக்கு மீனிங் என்னென்னா யாருக்குமே அடங்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் அடங்கா பிடாரி. அடரடி படரடி அப்படின்னா வந்து பெரும் குழப்பம். பெரும் குழப்பம் அப்படின்னா ஒரு பெரிய குழப்பம் ஏற்படுறது தான் என்ன சொல்கிறாங்க, அடரடி படரடி அப்படின்னு சொல்கிறாங்க. அடாதுடி அப்படின்னா தீம்பு அல்லது தீச்சையில் தான் அடாதுடி. நம்ம வந்து அடாவடின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அந்த மாதிரி அடாதுடி அப்படிங்கிறது வந்து தீம்பு அல்லது தீச்செயலை தான் அடாதுடின்னு சொல்கிறாங்க. அடாப்பிடி அப்படின்னா கொடுஞ்செயல். அடாப்பிடி அப்படிங்கிறது கொடுஞ்செயல். அடிக்கொருகால் அப்படின்னா வந்து அடிக்கடி. ஓகேவா? அடிக்கொருகால் அப்படிங்கிறது அடிக்கடி. அடிச்சான் பிடிச்சான் வியாபாரம் அப்படின்னா மேல் விழுந்து செய்யும் கொடும் செய்கை. அடிச்சான் பிடிச்சான் வியாபாரம் அப்படிங்கிறதுக்கு என்ன வரும்? மேல் விழுந்து செய்யும் கொடும் செய்கை அப்படிங்கிறது வரும். அடுத்து பாருங்கள், அடிதடி அல்லது அடிப்பிடி அப்படின்னா சண்டை. அடிதடி அடிப்பிடி இதோடைய மீனிங் வந்து சண்டை. அடிதண்டம் பிடிதண்டம்னா முழுமையாக வசப்பட்ட பொருள். அடிப்படியாக அப்படின்னா தலைமுறை தலைமுறையாக. அடிப்படியாக அடியடியாக, அடிப்படியாக கிடையாது இது, அடியடியாக அப்படிங்கிறது வந்து தலைமுறை தலைமுறையாக. அடுக்கடுக்காய் அப்படின்னா வரிசை வரிசையாக. அடுக்கு குலையல் அப்படின்னா நிலை அழிதல். அதாவது அடுக்கு குலையல் அப்படின்னா அடுக்கி வச்சது வந்து குலைஞ்ச போதுன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி அடுக்கு குலையல், நிலை அழிதல். அண்ட புரட்டன் அப்படின்னா பெரும் தீயன். அண்ட புரட்டன் அப்படிங்கிறது பெரும் தீயன். அரளி பண்ணுதல் அப்படின்னா அமளி பண்ணுதல். அமளி பண்ணுதல் அப்படின்னா சச்சரவை உண்டாக்குதல். சச்சரவை உண்டாக்குதலை வந்து என்ன சொல்கிறாங்க? அமளி பண்ணுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அமுது குத்துதல் அப்படின்னா உரைமோர் பாலில் ஊற்றுதல். அமுது குத்துதல் அப்படின்னா உரைமோரை கொண்டு போய் பாலில் ஊற்றுறதுன்னு சொல்கிறாங்க. அரங்கேற்றுதல் அப்படின்னா புதுநூல், நடனம் முதலியவற்றை முதன்முறை அவையில் ஏற்க செய்தல். புது நூல் அல்லது நடனத்தை முதலாக ஒரு அவையில் வந்து ஏற்க செய்கிறது தான் அரங்கேற்றுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. அரட்டல் புரட்டல்னா நோய் முற்றலால் நிகழும் ஒரு வலி தான் அரட்டல் புரட்டல். நோய் வந்து ரொம்ப ஹெவி ஆகிடுது அப்படிங்கிற பட்சத்தில் வரக்கூடிய ஒரு மிக அதிகமான வலியை தான் அரட்டல் புரட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. அரை மனிதன் அப்படின்னா மதிப்பு குறைந்தவன் அப்படின்னு மீனிங். அரை மனிதன் அப்படின்னா அதோட மீனிங் என்ன? மதிப்பு குறைந்தவன். அரிப்பறித்தல் அப்படின்னா கொழித்தெடுத்தல், அதாவது சளிச்செடுக்கிறதுன்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி அரிப்பறித்தல் அப்படின்னா கொழித்தெடுத்தல். அரைக்குலைய தலைக்குலைய அப்படின்னா மிக்க விரைவாய். அரைக்குலைய தலைக்குலைய அப்படின்னா மிக்க விரைவாய் அப்படின்னு மீனிங்க. ஓகேவா? அடுத்து இருக்கிறது என்ன அப்படின்னா அரைகுறை. அரைகுறை அப்படின்னா வந்து ஒரு முழுமை பெறாத, முற்று பெறாமை அப்படின்னு அர்த்தம். அரைகுறை அப்படிங்கிறது முழுமை பெறாத, முற்று பெறாமை. அரை படிப்பு அப்படின்னா நிரம்பா கல்வி, அதாவது அந்த படிப்பு வந்து நிறைவு பெறலை, நிரம்பா கல்வி. அலக்கலக்காய் அழகழகாக அப்படின்னா தனித்தனியாய். அலக்கலக்காயினாலும் அழகழகாக அப்படின்னாலும் தனித்தனியாய். அலக்கழிப்பது அல்லது அலைக்கழித்தல் அப்படின்னா அழைத்து வருத்துதல் அல்லது கெடுத்தல் அப்படின்னு சொல்லிட்டது மீனிங்க. அலைக்குலையாக்குதல் அப்படின்னா நிலைக்குலைய செய்வது. அலைக்குலையாக்குதல் அப்படின்னா அள்ளுச்சில்லுப்படுதல் அப்படின்னா சிறிது சிறிதாக கெடுதல். அள்ளும் பகலும் அப்படின்னா இரவும் பகலும். அல்லோல கல்லோலம் அப்படின்னா ஆரவாரம். அவசர குடுக்கை அப்படின்னா பதற்றக்காரன். அவிழ்த்து கொடுத்தல் அப்படின்னா சொந்த பொருளிலிருந்து எடுத்து கொடுத்தல். திரும்பவும் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. அரைகுறை அப்படின்னா வந்து ஒரு விஷயம் முழுமையாகலை, அதனால் முற்று பெறாமை. அரை படிப்புனா அந்த படிப்பு முழுசாக முடியல, அதனால் நிரம்பா கல்வி. அலக்கலக்காய் அல்லது அழகழகாக அப்படின்னா தனித்தனியாக. அலக்கழித்தல் அல்லது அலைக்கழிப்பது அப்படின்னா அதாவது அங்கேயும் இங்கேயும் அலையிறதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அலைஞ்சு வருத்தம் ஏற்படுத்த வைக்கிறது அல்லது கெடுத்தல் அப்படிங்கிறது. அலைக்குலையாக்குதல் அப்படின்னா வந்து
அதாவது இருக்கக்கூடிய நிலையிலிருந்து வந்து குலைய செய்தல், அலை குலையாக்குதல் அப்படின்னா நிலை குலைய செய்தல். அள்ளுச்சில்லுப்படுதல் அப்படின்னா சிறிது சிறிதாக கெடுதல். அள்ளுச்சில்லுப்படுதல்னா கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டு போகிறதுன்னு வச்சுக்கோங்களேன். சிறிது சிறிதாக கெடுதல். அள்ளும் பகலும் அப்படிங்கிறதுக்கு இரவும் பகலும்னு மீனிங். அல்லோலம் கல்லோலம் அப்படின்னா ஆரவாரம். அல்லோல கல்லோலம் அப்படின்னா ஆரவாரம். அவசர கொடுக்கை அப்படிங்கிறது வந்து பதற்றக்காரன். அவிழ்த்து கொட்டுதல் அப்படின்னா சொந்த பொருளில் எடுத்து கொடுத்தல், சொந்த பொருளிலிருந்து எடுத்து கொடுத்தல். அடுத்தது அழித்து அழித்து அப்படின்னா திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் அப்படி சொல்லலாம். அழித்து அழித்து அப்படிங்கிறது திரும்ப திரும்ப அல்லது மீண்டும் மீண்டும். அழி வழக்கு அப்படின்னா வீண் வழக்கு. அழி வழக்கு அப்படிங்கிறது வீண் வழக்கு. அழுகல்லல் தொழுகல்லல், அழுகண்ணன் தொழுகண்ணன் அப்படின்னா பாசாங்க செய்பவனுக்கு தான் அப்படி சொல்லுவாங்க. அழுகல்லன் தொழுகல்லன் அப்படின்னு சொல்லிட்டு. அழுமூஞ்சு அப்படின்னா பொலிவே இல்லாத முகமுள்ளவர்களை தான் அழுமூஞ்சுன்னு சொல்லுவாங்க. அதனால பொலிவற்ற முகமுள்ளவன். அளப்பளத்தல் அப்படின்னா அளப்புதல் அல்லது முறுமுறுத்தல். அளப்பளத்தல் அப்படின்னா அளப்புதல் அல்லது முறுமுறுத்தல். அளப்பறிதல் அப்படின்னா உட்குரத்தை தந்திரமாக அறிதல். அளப்பறிதல் அப்படின்னா உட்குரத்தை தந்திரமாய் அறிதல். அளவலாவுதல் அப்படின்னா கலந்து பேசுவதை தான் அளவலாவுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. அளவு படுத்துதல் அப்படின்னா வரையறை செய்தல். அல்லாடி தள்ளாடி அப்படின்னா தளர்ந்த நடையாய். அள்ளி கொட்டுதல் அப்படின்னா மிக சம்பாதித்தல் அல்லது தேடுதல். அள்ளி கொட்டுதல் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங்க? மிக சம்பாதித்தல் அல்லது தேடுதல். அள்ளி துள்ளுதல் அப்படின்னா மிக செருக்குதல். அள்ளி துள்ளுதல் அப்படிங்கிறதுக்கு மிக செருக்குதல். அள்ளி இறைத்தல் அப்படிங்கிறதுக்கு அளவுக்கு மிஞ்சி செலவிடுதல். அள்ளி இறைத்தலுக்கு அளவுக்கு மிஞ்சி செலவிடுதல். அள்ளி விடுதல் அப்படின்னா ஏராளமாக கொடுத்தல். அள்ளி விடுதல் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங்க? ஏராளமாக கொடுத்தல். அறக்க பறக்க அப்படின்னா விழுந்து விழுந்து அல்லது விரைவாக. அறக்க பறக்க அப்படிங்கிறதுக்கு விழுந்து விழுந்து அல்லது விரைவாக. அடுத்தது அறம் பாடுதல் அப்படின்னா தீச்சொற்பட்டு தீப்பயன் உண்டாக்க பாடுதல். அறம் பாடுதல் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்கிறாங்க? தீச்சொல்பட்டு தீப்பயனுண்டாக்க பாடுதல். அரிதுயில் அப்படின்னா யோக நித்திரை. அரிதுயில் அப்படிங்கிறது யோக நித்திரை. அறிமுகம் அப்படின்னா தெரிந்த முகம் அல்லது பழக்கம். தெரிந்த முகம் அல்லது பழக்கம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அறிவறிவாக அப்படின்னா விளக்கமாக அல்லது தீர அப்படின்னு அர்த்தம். அறிவறிவாக அப்படின்னா விளக்கமாக அல்லது தீர. அடுத்தது அறுதி இடுதல் அப்படின்னா முடிவுக்கு கொண்டு வருதல். அறுதி இடுதல் அப்படிங்கிறது முடிவுக்கு கொண்டு வருதல் அல்லது தீர்மானித்தல். அறுத்து கட்டுதல் அப்படின்னா தாலி நீக்கிய பின் மறுதாலி கட்டி மணத்தல். அறுத்து கட்டுதல் அப்படின்னா தாலி நீக்கிய பின் மறுதாலி கட்டி மணத்தல். அறுப்பு சுகம் அப்படிங்கிறது விதவைக்கு கொடுக்கக்கூடிய பொருள். அறை கூவுதல் அப்படின்னா போருக்கு அழைத்தல். அறை முறையிடுதல் அப்படின்னா குறையை தெரிவித்தல். அற்றப்போதல் அப்படின்னா முழுவதுமே ஒழித்தல் அல்லது இடைமுறித்தல். அற்றுப்போதல் அப்படிங்கிறது முழுவதுமாக ஒழிதல் அல்லது இடையிலேயே முறிதல். ஆக்கம் கூறுதல் அப்படின்னா ஆசி கூறுவது அல்லது வாழ்த்துதல். ஆக்கம் கூறுதல் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது ஆசி கூறுதல் அல்லது வாழ்த்துதல். ஆசார கல்லன் அப்படின்னா ஒழுக்கம் உள்ளவன் போல் நடிக்கும் கல்லனை தான் ஆசார கல்லன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒழுக்கம் இருக்கிற மாதிரி நடிக்கிறவங்கள தான் ஆசார கல்லன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஆசை வார்த்தை அப்படின்னா நம்பிக்கை உண்டாக்கும் சொல். ஓகேவா? நம்பிக்கை உண்டாக்குவதற்காக சொல்லக்கூடிய அந்த சொல் தான் ஆசை வார்த்தை. ஆடைக்கும் கோடைக்கும் அப்படின்னு வந்தால் எல்லா பருவகாலத்திற்கும் ஆட்கொள்ளுதல் அடிமை கொள்ளுதல். ஆடைக்கும் கோடைக்கும் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங்னா எல்லா பருவகாலத்தும் ஆட்கொள்ளுதல் அடிமை கொள்ளுதல். ஆணிக்கொள்ளுதல் அப்படின்னா இருப்பிடத்தை நிலைபெறச் செய்து கொள்ளுதல். ஆணித்தரம் அப்படின்னா முதற்சரம். ஆர்ப்பாட்டம் அப்படின்னா ஆரவாரம். ஆளாப்பறத்தல் அப்படின்னா திண்டாடுதல். ஆளாப்பறத்தல் அப்படிங்கிறதுக்கு என்ன வரும்? திண்டாடுதல். ஆவி சேர்த்தல் அப்படின்னா கட்டி அணைத்தல். ஆவி சேர்த்தல் அப்படின்னா கட்டி அணைத்தல். ஆழம் பார்த்தல் அப்படின்னா ஒருவன் அறிவு முதலியவற்றை ஆராய்தல். ஆழம் பார்த்தல் அப்படின்னா ஒருத்தவங்களுடைய அறிவு முதலியவற்றை ஆராய்வது தான் ஆழம் பார்த்தல் அப்படின்னு சொல்கிறோம். ஆளும் பாலுமாய் அப்படின்னா சீர்கேடாய் அல்லது வீணாக. ஆளும் பாலுமாய் அப்படின்னா சீர்கேடாய் அல்லது வீணாக. ஆறப்போடுதல் அப்படின்னா காலம் தாழ்த்தல். ஆறப்போடுதல் காலம் தாழ்த்தல். ஆறல் பீரல் அப்படின்னா பயனற்றது. ஆறல் பீரல் பயனற்றது. ஆரவமர அப்படின்னா அமைதியாக. நம்ம வந்து ஆர அமர அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அதை தான் ஆரவமர அப்படின்னா அமைதியாய்.
ஆற்ற மாட்டாமை அப்படின்னா முடியாமை அல்லது தாங்க முடியாமை. ஆற்று அறுத்தல் அப்படின்னா இடையிற் கைவிடுவது. ஆற்று அறுத்தல் அப்படின்னா இடையில் கைவிடுவது. ஆற்றுப்படுத்துதல் அப்படின்னா வழிச்செலுத்துதல் அல்லது வழிப்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம். அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இசகு பிசகு அல்லது இசக்கு பிசக்கு அப்படின்னு கொடுத்தாங்கன்னா முறைகேடு. அதோட மீனிங்கு இசகு பிசகு அல்லது இசக்கு பிசகு அப்படின்னா முறைகேடு. இசைக்கேடு அப்படின்னா சீர்கெட்ட நிலை. இசைக்கேடு அப்படின்னா சீர்கெட்ட நிலை. இசைவு கேடு அப்படின்னா பொருத்தமின்மை அல்லது காரியக்கேடு. இடக்கரடக்கல் அப்படின்னா சொல்லத்தகாத அல்லது சொல்லை திரித்து வேறு வகையை சொல்லக்கூடிய முறை அப்படிங்கிறது அர்த்தம். இடக்கு முடக்கு அப்படின்னா சங்கடம். இடம்கெட்ட பாவி அப்படின்னா சீரழிந்தவன். இடம்கெட்ட பேச்சு அப்படின்னா ஒழுங்கற்ற சொல். இடங்கேடு அப்படின்னா வறுமை அல்லது தாறுமாறு. இடங்கேடுனா வறுமை தாறுமாறு. இடங்கொடுத்தல் அப்படின்னா கண்டிப்பின்றி நடக்க விடுவது அல்லது பிடி கொடுத்தல் அப்படின்னு அர்த்தம். இடங்கொடுத்தல் அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பில்லாமல் நடக்க விடுவது அல்லது பிடி கொடுத்தல் அப்படின்னு மீனிங்கு. இடம் படுதல் அப்படின்னா விசாலித்தல். இடம் படுதல் விசாலித்தல். இடம் பண்ணுதல் உணவு வழிபாடுகளுக்கு இடத்தை துப்புரவு செய்வது அல்லது இடம் பண்ணுதல் அப்படின்னா உணவு வழிபாடு செய்வதற்கு துப்புரவு செய்தல். இடித்துரைத்தல் அப்படின்னா வற்புறுத்தி கூறுவது அல்லது அழுத்தி சொல்லுவதை இடித்துரைத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இடித்துரைத்தல் அப்படிங்கிற மரபு தொடருக்கு வற்புறுத்தி கூறுதல் அல்லது அழுத்தி சொல்லுதல்னு மீனிங்கு. இடுக்கு பிள்ளை அப்படின்னா கை குழந்தை. இடுக்கு முடுக்கு அப்படின்னா மூளை முடுக்கு. இரு மருந்து அப்படின்னா வசிய மருந்து. இடைக்கிடை அப்படின்னா ஊடே ஊடே. இடைக்கு இடைனா ஊடே ஊடே. இடைக்கொள்ளை அப்படின்னா ஊடுதட்டு. இடைக்கொள்ளை அப்படின்னா ஊடுதட்டு. இடைச்சுவர் அப்படின்னா இடையூறு. இடைத்தட்டு அப்படின்னா இடைக்கொள்ளை. இடைத்தெரிந்து அப்படின்னா செவ்வி அறிந்து. இடை தெரிந்து அப்படின்னா செவ்வி அறிந்து. இடை விடாமல் அப்படின்னா எப்போதும். இடை வெட்டிலே அப்படின்னா தற்செயலாய். இடைவெட்டிலே அப்படின்னா தற்செயலாய். இட்டுக்கட்டுதல் அப்படின்னா இல்லாததை ஏற்றி சொல்லுதல். இட்டுக்கட்டுதல் அப்படின்னா இல்லாததை ஏற்றி சொல்வது. இமை பொருந்துதல் அப்படிங்கிறதுக்கு இமை பொருந்துதல் அப்படின்னா தூக்கம் அடைதல் அல்லது உறங்குதல். இரட்டுற மொழிதல் அப்படின்னா இரு பொருள்பட பேசுவது. இரண்டரை கலப்பது அப்படின்னா முத்தி அடைதல். இரண்டரை கலத்தல் அப்படின்னா முத்தி அடைதல். இரண்டில் மூன்றில் அப்படின்னா 2-3 நாட்களுக்கு ஒரு தரம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து பார்க்குறது ரெண்டுங்கெட்ட நேரம். ரெண்டுங்கெட்டும் நேரம் அப்படின்னா மாலை பொழுது அந்தி பொழுத சொல்லுவாங்க. ரெண்டுங்கெட்டான் அப்படின்னா நன்மை தீமை அறியாதவன். இரண்டு நினைத்தல் அப்படின்னா கெடுதி நினைத்தல். இரண்டு படுதல் அப்படின்னா பிரிவுபடுதல் அல்லது ஐயுறுதல். இரண்டெட்டில் அப்படின்னா விரைவில். இருதலை கொல்லி அப்படின்னா எப்பக்கத்து துன்பம் செய்வது. எந்த பக்கத்தில் பார்த்தாலும் துன்பம் செய்யக்கூடியது. இருதலை கொல்லி அப்படிங்கிறது எப்பக்கத்தும் துன்பம் செய்வது. இரண்டெட்டில் அப்படின்னா விரைவில். இரண்டு படுதல் அப்படின்னா பிரிவுபடுதல் அல்லது ஐயுறுதல். இரண்டு நினைத்தல் அப்படின்னா கெடுதி நினைத்தல். இரண்டு நினைத்தல் அப்படின்னா கெடுதி நினைத்தல். இரண்டம் கெட்டான்னா நன்மை தின்மை தெரியாதவன். இருதலை கொல்லிக்கு பாருங்கள், எந்த பக்கத்தும் துன்பம் செய்வது. இருதலை மணியன் அப்படின்னா குரலை சொல்வோன். இருதலை மணியன் அப்படிங்கிறதுக்கு குரலை சொல்வோன். இருவல் நொறுவல் அப்படின்னா இடிந்தும் இடியாதும் உள்ள அரிசி. இருவல் நொறுவல் அப்படிங்கிறதுக்கு இடிந்தும் இடியாதும் உள்ள அரிசி முதலியன நன்றாக மெல்லப்படாத உணவு அப்படியும் வச்சுக்கலாம். இல்லாததும் பொல்லாததும் அப்படின்னா பொய்யும் தீங்கு விளைவிப்பதும். இல்லாததும் பொல்லாததும் அப்படின்னா இல்லாதது பொய்யும், பொல்லாதது தீங்கு விளைவிப்பது. இளம் படுதல் அப்படின்னா வறுமை அடைதல். இலை மறைக்காய் அப்படின்னா மறைபொருள். இலை மறைக்காய் அப்படின்னா மறைபொருள். இலவு கடித்தல் அப்படின்னா வீணுக்கு முயலுதல். இலவு கடித்தல் அப்படின்னா வீணுக்கு முயல்தல். இலவு கொடுத்தல் அப்படின்னா துன்பம் கொடுத்தல். இழுக்கடித்தல் அப்படின்னா அலைய வைப்பது. இழுத்து பறித்தல் அப்படின்னா வலிந்து கொள்ளுதல் அல்லது போராடுவது. இழுத்து பறித்தல் அப்படின்னா வலிந்து கொள்ளுதல் அல்லது போராடுதல். இழுத்து விடுதல் அப்படின்னா நீட்டித்து விடுதல் அல்லது வெளிப்படுத்துதல் அல்லது புதிதாய் அப்படிங்கிற மீனிங்கு. இந்த இழுத்து விடுதல் அப்படிங்கிறதுக்கு 3 மீனிங் இருக்குது. நீட்டித்து விடுதல், வெளிப்படுத்தல், புதிதாய். இழுப்பு பறிப்பாதல், போராட்டமாதல் அல்லது போதிப்பதும் போதாததுமாதல். போராட்டமாதல், போதிப்பதும் போதாதுமாதல். இழுப்பு பறிப்பாதல். இளநாக்கடித்தல் அப்படின்னா உடன்படாதது போர் காட்டுதல். இளநாக்கடித்தல் அப்படிங்கிறது உடன்படாதது போர் காட்டுதல். இளிச்சவாய் பட்டம் அப்படின்னா ஒன்றும் தெரியாதவன் அப்படிங்கிற பட்டமாங்கிறது. இனிப்பு காட்டுதல் அப்படின்னா அவா உண்டாக்குதல், அதாவது ஆசையை தூண்டுவது. இன்னார் இனியார். இன்னார் இனியார் அப்படின்னா பகைவரும் நண்பரும். இன்னார் இனியார் அப்படிங்கிறதுக்கு பகைவரும் நண்பரும். இன்னார் இனியர். இன்னார் இனியார் அப்படிங்கிறது பகைவர் நண்பர். இன்னார் இனியர்னா இரக்கத்தன்மை உடையவர், இத்தன்மை உடையவர். இன்னார் இனியார் அப்படின்னா இத்தன்மை உடையவர். ஈயாடவில்லை முகத்தில் அப்படின்னா மிகுந்த கவலையாக இருப்பது தான் அப்படி சொல்லுவாங்க.
அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈடு கட்டுதல். ஈடு கட்டுதல் அப்படின்னா பிணை கொடுத்தல். ஈடு கட்டுதல் பிணை கொடுத்தல். ஈட்டுக்கு ஈடு அப்படின்னா சரிக்கு சரி. ஈட்டுக்கு ஈடு சரிக்கு சரி. ஈடேறுதல் அப்படின்னா உயிவடைதல். ஈடெதிர உயிவடைதல். ஈரொட்டு அப்படின்னா உறுதித்தன்மை. ஈரொட்டு அப்படிங்கிறதுக்கு உறுதித்தன்மை. ஈவு இரக்கம் அப்படின்னா மனக்கசிவு. ஈவு இரக்கம் மனக்கசிவு. ஈவு சோர்வு அப்படின்னா சமயா சமயம். ஈவு சோர்வு அப்படின்னா சமயா சமயம். உச்சி குளிர்தல் அப்படின்னா மகிழ்வடைதல். உச்சி குளிர்தல் மகிழ்வடைதல். உச்சி கொட்டுதல் வெறுப்பு குறி காட்டுதல். உச்சி கொட்டுதல் அப்படின்னா வெறுப்பு குறி காட்டுதல். உடம்பெடுத்தல் அப்படின்னா பிறத்தல் அல்லது செயலுடைய நாதல். உடம்பெடுத்தல் பிறத்தல் அல்லது செயலுடைய நாதல். உடன் கையில் உடனே. உடன் கையில்னா உடனே. உடன் போக்கு அப்படின்னா பெற்றோர் அறியாமல் தலைவி தலைவனுடன் செல்வது உடன்போக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனுக்குடனே ஆனால் அப்போதைக்கு அப்போது. உடனுக்குடனே ஆனால் அப்பப்போவே அப்படின்னு அர்த்தம். உடன் ஒத்தவன் அப்படின்னா சமமானவன். உடன் ஒத்தவன் அப்படிங்கிறதுக்கு சமமானவன் அப்படின்னு மீனிங்க. உடும்பு நாக்கன் அப்படின்னா வஞ்சகன். உடும்பு நாக்கன் வஞ்சகன். உடுமாற்று அப்படின்னா உடை மாற்றுகை அல்லது நடை பாவாடை. உடுமாற்று அப்படின்னா உடை மாற்றுகை அல்லது நடை பாவாடை. உடைப்பிற்போடுதல் அப்படின்னா அகலத்தள்ளுதல். உடைப்பிற்போடுதல் அப்படின்னா அகலத்தள்ளுதல். உடைப்பெடுத்தல் அப்படின்னா வெள்ளத்தார் கரையழித்தல். உடைப்பெடுத்தல் அப்படின்னா வெள்ளத்தால் கரையழித்தல் அப்படின்னு அர்த்தம். உட்கிடக்கை அப்படின்னா உட்கார்ந்து. உட்கிடக்கை அப்படின்னா உட்கார்ந்து. உட்புகுதல் அப்படின்னா உள்ளே செல்தல் அல்லது ஆழ்ந்து கவனித்தல். உட்புகுதல் அப்படின்னா உள்ளே செல்லுதல் அல்லது ஆழ்ந்து கவனித்தல். உண்டாயிருத்தல் அப்படின்னா சூழ்கொண்டிருத்தல். உண்டாயிருத்தல் சூழ்கொண்டிருத்தல். உண்டியர் புரட்டு அப்படின்னா பணமோசம். உண்டியர் புரட்டு அப்படின்னா பணமோசம். உதப்பி வாயன் அப்படின்னா எச்சில் தெறிக்க பேசுவோன். உதப்பி வாயன் அப்படின்னா எச்சில் தெறிக்க பேசுவோன். உதவாக்கட்டை அப்படின்னா பயன் அற்றவன். உதவாக்கட்டை பயனற்றவன். அடுத்தது உதர்காலி அப்படின்னா காலை இழுத்து நடப்பவன். உப்பில்லா பேச்சு அப்படின்னா பயனற்ற உரையாடல். நெக்ஸ்ட் கொட்டுதல் அப்படின்னா சம்மதித்தல் அல்லது ஒப்புக்கொள்ளுதல். உயிர் விடுதல் அப்படின்னா மிக பாடுபடுதல் அல்லது இரத்தல். உரித்து வைத்தல் அப்படின்னா வெளிப்படுத்தி வைத்தல் நேரொப்பாதல். உரித்து வைத்தல் வெளிப்படுத்தி வைத்தல் அல்லது நேரொப்பாதல். குலைதல் அப்படின்னா முன்னுருவம் அழிதல் அல்லது மேனி மெழிதல். உருட்டி போடுதல் அப்படின்னா பேச்சால் மருட்டி வெல்லுதல் அல்லது அழித்து விடுதல். எக்கச்சக்கம் எசகு பிசகு அப்படின்னா தாறுமாறு. எக்கச்சக்கம் எசகு பிசகு அப்படிங்கிறது தாறுமாறு. எடாத வெடுப்பு. எடாத வெடுப்பு அப்படின்னா தகாத செயலறிய செயல். எடுத்த எடுப்பில்னா உடனே. எடுத்தபடி அப்படின்னா உடனே அல்லது முன் ஆயத்தமின்றி. எடுத்து சொல்லுதல் அப்படின்னா சிறப்பித்து சொல்வது அல்லது அறிவு கூறுதல். எடுத்து போடுதல் அப்படின்னா நீக்குதல் அல்லது திடுக்கிட செய்தல். எடுத்தெறிதல் அப்படின்னா அலட்சியம் பண்ணுவது அல்லது மதிப்பின்றி நடப்பது. எடுப்பெடுத்தல் அப்படின்னா அரியதை முயலுதல். எடுப்பெடுத்தல் அப்படின்னா அரியதை முயலுதல். எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னா யாவருக்கும் வசப்படக்கூடியவன் அல்லது சூதறியாதவன். எட்டுக்கண் விட்டெறிதல் அப்படின்னா எங்கும் தன் அதிகாரம் சொல்லுதல். எட்டுக்கண் விட்டெறிதல் எங்கும் தன் அதிகாரம் சொல்லுதல். எட்டிற்பத்தில் இடையிடையே. எட்டிற்பத்தில் அப்படின்னா இடையிடையே. எய்ப்பில் வைப்பு அப்படின்னா இளைத்த காலத்தில் உதவுவதற்காக எடுத்து வைக்கும் பொருள். எய்ப்பில் வைப்பு அப்படின்னா இளைத்த காலத்தில் உதவுவதற்காக எடுத்து வைக்கக்கூடிய அந்த பொருள். எழுத்தெண்ணி படித்தல் அப்படின்னா ஒன்றும் விடாது படிப்பது. எழுத்தெண்ணி படிப்பது அப்படின்னா ஒன்றும் விடாது படிப்பது. நெக்ஸ்ட் என்ன இருக்குதுன்னு பார்க்கும்போது எல்லளவும் அப்படின்னா சிறிதளவும்னு இருக்குது. எல்லளவும் அப்படின்னா சிறிதளவும். எல்லளவு அப்படின்னா சிறிதளவு. நெக்ஸ்ட் இருக்கிறது ஏக்கன் போக்கன் அல்லது ஏக்கி போக்கி. ஏக்கன் போக்கன் அப்படின்னு சொன்னாலும் ஏக்கி போக்கி அப்படின்னாலும் ஒன்றுக்கும் உதவாதவன். ஏச்சு காட்டுதல் பழிப்பை சுட்டி காட்டி பேசுதல். ஏடா கூடம் தாறுமாறு. ஏட்டிக்கு போட்டி விதண்டாவாதம். எட்டுச்சுரைக்காய் அனுபவத்தோடு கூடாத கல்வியறிவு. ஏட்டுப்படிப்பு உலக பழக்கமில்லாத கல்வியறிவு. ஏனல் கோணல் ஒழுங்கின்மை. ஏனுக்கு கோன் எதிரிடையான பேச்சு. ஏனுக்கு கோன் அப்படின்னா எதிரிடையான பேச்சு. ஏதுங்கெட்டவன் அப்படின்னா பயனற்றவன். ஏதுங்கெட்டவன் பயனற்றவன். ஏப்பை சாப்பை அப்படின்னா பயனற்றது. ஏய்ப்பு காட்டுதல் அப்படின்னா நயவஞ்சகம் செய்தல். ஏழை குறும்பு அப்படின்னா பேதை போல காட்டி செய்யும் குறும்பு. ஏற கட்டுதல் அப்படின்னா உயர கட்டுவது அல்லது அடியோடு நிறுத்தல். ஏற இறங்க பார்த்தல் அப்படின்னா மேலும் கீழும் பார்த்தல். ஏற வாங்குதல் அப்படின்னா விலகி இருத்தல். முழுதும் விலைக்கு பெறுதல். ஏற்ற குறைச்சல் அல்லது ஏற்றத்தாழ்வு அப்படின்னா உயர்வு தாழ்வு. ஏற்றத்தாழ்வு பெருமை சிறுமை.
ஏன் எண்ணுதல் அப்படின்னா ஆபத்துக்குதவத வினாவுதல். ஆபத்துக்குதவ வினாவுதல். ஏன் எண்ணுதல் அப்படின்னா ஆபத்துக்குதவுமாறு வினாவுதல். ஐது நொய்தாக அப்படின்னா மிக்க லேசாக. ஐது நொய்தாகன்னா மிக்க லேசாக. ஓட்ட போடுதல் அப்படின்னா தன்னைத்தானே பட்டினி போடுதல். ஒட்ட போடுதல் தன்னைத்தானே பட்டினி போடுதல். ஒட்டிக்கிரட்டி 1க்கு 2 பங்கு. ஒட்டி கொடுத்தல் அப்படின்னா உறுதி பண்ணி தருதல். ஒட்டு மொத்தம் அப்படின்னா முழு மொத்தமாக. ஒட்டுவாரொட்டி அப்படின்னா ஒட்டுநோய் அல்லது தொற்றுநோய். அடுத்தது என்ன இருக்குன்னா ஒதுக்கு பொதுக்கு பண்ணுதல். அது வந்து பொருளை மோசம் செய்தல் அல்லது சொத்தை மறைத்து வைத்தல். ஒதுக்கு பொதுக்கு பண்ணுதல் அப்படின்னா பொருளை மோசம் செய்தல் அல்லது ஒதுக்கி வைத்தல் அப்படின்னு அர்த்தம். சொத்தை மறைத்து வைத்தல், பொருளை மோசம் செய்தல் அல்லது சொத்தை மறைத்து வைத்தல். ஒத்துப்பாடுதல் அப்படின்னா ஆமோதித்தல் அல்லது ஏற்றுக்கொள்ளுதல். ஒத்துழைத்தல் அப்படின்னா பலரோடு உளமொத்து உழைத்தல். ஒத்து கொடுத்தல் அப்படின்னா பொறுப்பேற்றல், கணக்கு கட்டு வகை சொல்லுதல். ஒத்து கொடுத்தல் அப்படின்னா பொறுப்பேற்றல் அல்லது கணக்கு கட்டு வகை சொல்லுதல். ஒரு காலில் நிற்றல்னா விடாப்பிடியாய் நிற்றல். ஒரு கை பார்த்தல்னா வெல்ல முயலுதல். ஒரு கையாய் இருத்தல்னா எதிர்கட்சிக்கு பகையாய் ஒற்றுமையாய் இருத்தல். ஒரு சொல் வாசகன் அப்படின்னா சொற்பிறலாதவன். ஒரு சொல் வாசகன் சொற்பிறலாதவன். ஒரு தலை அப்படின்னா ஒரு சார்பு. ஒரு நாளைக்கு ஒரு நாள்னா நாள் செல்ல செல்ல. ஒரு நாளைக்கு ஒரு நாள்னா நாள் செல்ல செல்ல. ஒரு போக்காய் போதல் அப்படின்னா திரும்பி வாராது போதல். ஒரு மடை செய்தல் அப்படின்னா ஒருமுகமாக்குதல். ஒரு மடை செய்தல் அப்படின்னா ஒருமுகமாக்குதல். ஒருமுகமாய் பேசுதல் அப்படின்னா எல்லோரும் ஒரே அடியாய் பேசுதல். ஒருமுகமாய் பேசுதல்னா எல்லோரும் ஒரே அடியாய் பேசுதல். ஒரு வழிப்படிதல் அப்படின்னா ஒற்றுமைப்படுதல். ஒரு வழிப்படுதல் அப்படின்னா ஒற்றுமைப்படுதல். ஒளிமறைவு. ஒளிமறைவு அப்படின்னா ரகசியம் அல்லது அருமறை. ஒன்றரை கண்ணன் ஒரு பக்கம் சரிந்த பார்வையாளன். ஒன்றுக்கும் அற்றவன் அப்படின்னா பயனற்றவன். ஒன்று கூடுதல் அப்படின்னா ஒன்றாய் சேருதல் அல்லது ஒற்றுமைப்படுதல். ஒன்று கொத்தையாதல் அப்படின்னா அரைகுறையாதல். ஒன்று கொத்தையாதல். ஒன்றுமற்றவன் வரிஞன். ஒன்று பாதி ஏறக்குறைய பாதி. ஓட வைத்தல் அப்படின்னா உறுதிப்படுத்துதல் அல்லது புடமிடுதல். ஓடியாடி பார்த்தல் அப்படின்னா பெருமுயற்சி எடுத்தல். ஓட்டை சாட்டை அப்படின்னா பயனற்றது. ஓட்டை உடைசல் அப்படின்னா சிதைந்த பண்டங்கள். ஓட்டை வாயன் அப்படின்னா மறையினை வெளியிடுபவன். மறையினை வெளியிடுபவன். ஓட்டை வாயன் மறையினை வெளியிடுபவன். ஓட்டாங்காட்டுதல் அப்படின்னா ஓடுவது போல நடித்தல். ஓடுவது போல நடித்தல். நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா ஓட்டம் பிடித்தல். ஓட்டம் பிடித்தல் அப்படின்னா தப்பி ஓடிதல். ஓட்டாண்டி அப்படின்னா இறந்து உண்போன். ஓட்டைக்கை அப்படின்னா பெரும் செலவாணி. ஓய்ச்சல் ஒளிச்சல் இல்லாமை. ஓய்ச்சல் ஒளிச்சல் இல்லாமை அப்படின்னா சிறிதும் ஒளிவில்லாமை அப்படின்னு அர்த்தம். ஓய் ஒளிச்சல் அப்படின்னா இலைப்பாறுகை. ஓய் ஒளிச்சல் அப்படின்னா இலைப்பாறுகை. ஓரடி கோரடி அப்படின்னா அடிக்கடி. ஓரடி கோரடி அப்படிங்கிறது அடிக்கடி. கக்கட்டமிடுதல் அப்படின்னா சிரிப்பில் உரத்த சத்தமிடுதல். கக்கட்டமிடுதல் அப்படின்னா சிரிப்பதில் வந்து ரொம்ப அதிகமாக சத்தம் போடுறது. கக்கல் கரிசல் அப்படின்னா கலங்கலான நீர். கக்கல் கரிசல் அப்படிங்கிறது எதை குறிக்குது? கலங்கலான நீரை குறிக்கிறது. கக்கலம் விக்கலமாய் அப்படின்னா கதிர் ஈன்றதும் ஈனாததுமாய். கக்கலம் விக்கமாய்னா கதிர் ஈன்றதும் ஈனாததுமாய். கக்க வைத்தல் அப்படின்னா கெருக்கி வாங்குதல். கக்க வைத்தல் அப்படின்னா கெருக்கி வாங்குதல். கக்குங்கரை இல்லாமை அப்படின்னா அளவின்மை. கக்கு கரையின்மை அப்படின்னா அளவின்மை. கங்கணங்கட்டுதல் அப்படின்னா ஒரு செயலை முடிக்க முனைந்து நிற்றல். கசகசத்தல் அப்படின்னா வியர்த்தல். கசகரணம் போடுதல் அப்படின்னா பெருமுயற்சி செய்தல். கசகசத்தல் வியர்த்தல். கசகரணம் போடுதல்னா பெருமுயற்சி செய்தல். கசாகூலம் அப்படின்னா குப்பை. கசாகூலம் அப்படின்னா குப்பை. கச்சங்கட்டுதல் அல்லது கச்சை கட்டுதல் அப்படின்னா ஒரு செயலை செய்து முடிக்க வருந்து கட்டி நிற்பது. கச்சந்த விழ்த்தல். கச்சந்திய விழ்த்தல் பொய்மூட்டையை அவிழ்ப்பது. கச்சந்திய அவிழ்த்தல் அப்படின்னா பொய்மூட்டை அவிழ்ப்பது. கடன் கட்டாய் பேசுதல் அப்படின்னா கடுமையாக பேசுதல். கடன் கழித்தல் அப்படின்னா மனமின்றி செய்வது. கடுக்காய் கொடுத்தல் அப்படின்னா ஏமாற்றி விடுதல். கடுக்காய் கொடுத்தல்னா ஏமாற்றி விடுதல். கடை கட்டுதல் அப்படின்னா காரியத்தை நிறுத்தி விடுதல் அல்லது கடையை மூடுதல். கடையெடுத்தல் அப்படின்னா மிக இழிவடைதல். கடை தேறுதல் அப்படின்னா ஈடேறுதல். கடை விரித்தல் அப்படின்னா பலர் முன் தன்னாற்றலை சொல்லுதல். கடுமுடுக்கு அப்படின்னா விரைவு நடை. கட்சி கட்டுதல் அப்படின்னா ஒன்றன் பொருட்டு முரண் நிற்றல். கட்ட வைத்தல் அப்படின்னா உரைகள். கட்டளைகள் அப்படின்னா உரைகள். கட்டி சுருட்டுதல் அப்படின்னா பொருளை சுருட்டி கட்டுவது அல்லது கடையை கட்டுவது.
கட்டாக்கட்டி அப்படின்னா விடாத்தன்மை அல்லது விடாப்பிடி. கட்டாக்கட்டி அப்படின்னா விடாத்தன்மை அல்லது விடாப்பிடி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதோடு வந்து நம்ம இந்த மரபு தொடர் வரிசை பொறுத்த வரைக்கும் 10 பேஜஸ் பார்த்து முடிச்சிருக்கோம். டோட்டலாக 39 பேஜஸ் இருக்குது. ஸோ அடுத்தது 11லேருந்து 20 வரைக்கும், 21லேருந்து 30 வரைக்கும், 31லேருந்து 39 வரைக்கும் இந்த மாதிரி வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் லிங்க்கை வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ அப்படிங்கிறதுனால குரூப் 2 எக்ஸாமுக்கு முன்னாடி முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் இதில் 1 or 2 கொஷின்ஸ் வந்தால் கூட உங்களுக்கு கட் ஆஃப்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.